ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிராஸ் கட் கூடையில் எப்படி கார்னர் டர்ன் பண்ணலான்றதுக்கான வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜாக வரும், நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மதுரை மகா சமையல் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ் போட்டிருப்பீங்க. இது ஒரு ரோல்லேருந்து நீங்கள் 5 ரோல் வரைக்கும் எத்தனை ரோலில் வேணாலும் கூட போட்டுருக்கலாம். அந்த கூடைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பேஸ் போட்டிருப்பீங்க. பேஸ் போட்டதுக்கப்புறமா எப்படி கார்னர் டர்ன் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு ரோல் கூடைக்கு போட்டதுக்கான பேஸை வச்சு சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் டோட்டலாக பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் உள்ளது பார்த்திங்கன்னா 9 இருக்குது. இதே மாதிரி தான் வி ஷேப்க்கு தான் வரும் கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துக்கு. அதாவது கிராஸ் கட் கூடைக்கு வி ஷேப்பில் தான் வரும். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 சென்டர்லேருந்து 5. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கூடையில் வந்து பேஸ் போட்டிருப்பீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ரோல்லேருந்து 2 ரோல் போட்டாலும் சரி, 3 ரோல் போட்டாலும் சரி, 4 ரோல் 5 ரோல், இந்த மாதிரி எத்தனை ரோலில் நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டாலும் சரி, நம்ம வந்து பேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு பேஸோட அகலம் தேவைப்படுதோ அதை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டருக்கு மேலே 4 கீழே 4 டோட்டலாக 9 போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி கார்னர் டர்ன் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா. இதில் 4வது 1 2 3 4 5 இது 4யும் 5யும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணணும். இது ஒரு ரோல் கூடன்றதுனால 4யும் 5யும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணுறேன். இதே இது 2 ரோலாக இருந்தால் நீங்கள் பேஸ் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கலாம். 8யும் 9 இல்லை 7 8 இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணிக்கலாம். இது ஒரு ரோல் கூடைக்கு நான் வந்து 4யும் 5யும். இதே இது நீங்கள் 2 ரோல் கூட போடுறீங்கன்னா 7 8 இல்லை 8 9 இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 ரோல் போடுறீங்கன்னா 10 11 இந்த மாதிரி நீங்கள் வந்து கார்னர் டர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல முக்கோணமாக வந்திருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 நம்ம அந்த பக்கம் எத்தனை நம்பரில் நம்ம கார்னர் டர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இப்போ அந்த பக்கம் 4யும் 5யும் கார்னர் டர்ன் பண்ணுறதுனால எல்லா பக்கமுமே கார்னர் டர்ன் பண்ணும்போது 4யும் 5யும் தான் கார்னர் டர்ன் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணிவிட்டேன். 4யும் 5யும் சேர்த்து வச்சு கார்னர் டர்ன் பண்ணிடுங்க. 2 வயர் நேராக ஸ்ட்ரைட்டாக போகும். அந்த வயரை எடுத்து முடிச்சு போட்டிங்கன்னா கார்னர் டர்ன் ஆயிரும். இப்போ பாருங்கள், 2 இது 1 2 டைம் போட்டாச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் போடணும். பாருங்கள், இந்த பக்கமும் அதே மாதிரி தான் 1 2 3 4 5 4யும் 5யும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணிக்கணும். நேராக போகுது பார்த்தீங்களா, அந்த வயர் 2யும் எடுத்து கார்னர் டர்ன் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் எந்த கூட போட்டாலும் சரி, இதே மெத்தடு தான் நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணுறது. கார்னர் டர்ன் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இன்னும் கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த 4 பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கப்புறம் இருக்கிற முடிச்சு எல்லாமே போட்டுகிட்டே வாங்க. போட்டுகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு கார்னர் டர்ன் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒரு முக்கோணமாக வந்துருச்சு. இப்போ 3 பக்கம் டர்ன் பண்ணிட்டோம். இப்போது 4வது பக்கம் 1 2 3 4 5 4யும் 5யும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ 4யும் 5யும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கார்னர் டர்ன் பண்ணிடணும். மொத்தம் 4 டைம் வந்து கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். நம்ம கூடையோட கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படின்றத பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா கூடைகளுக்குமே போட்டுக்கலாம். 1 2 3 4 டைம் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா கூடைகளுக்கும் கார்னர் டர்ன் பண்ணிக்கலாம். இந்த கூடைகளுக்கும் நான் எல்லாமே இப்படி தான் டர்ன் பண்ணியிருக்கிறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கூடையிலையும் அதே மாதிரி தான் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.